நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. கடைக்கண் பார்ப்பாய், கருணை காட்டுவாய் அம்மா, கரம் நீட்டுவாய் அம்மா, உன்னருள் தருவாய். நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. ஆண்டவரின் பார்வைக்கு நலமாய் நான் இருக்க, மாமரியே உன் இதயத்துக்கு இதமாய் நான் நடக்க. துணை செய்வாய், துயர் துடைப்பாய், எமக்கு வரமருள்வாய். துணை செய்வாய், துயர் துடைப்பாய், எமக்கு வரமருள்வாய். கடைக்கண் பார்ப்பாய், கருணை காட்டுவாய் அம்மா, உன் கரம் நீட்டுவாய் அம்மா, உன் அருள் தருவாய். நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசுவில் இனிய நாமத்தில் அன்புக்குரியவர்களே, அன்னையோடு தங்கி ஜெபிக்கவும் அவர்களுடைய ஆலோசனை கேட்கவும் இந்த நாள் விசேஷமாக ஜெபிப்போம். நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். மாதா பிரார்த்தனையில் நல்ல ஆலோசனை தரக்கூடிய இந்த மாதா, அவங்ககிட்ட நம்ம ஜெபிப்போம். அந்த மாதாவை முதலாவது வாழ்த்திக்கிட்டு சில வார்த்தைகள் சொல்லி உங்களோடு ஜெபிக்க அழைக்கிறேன். விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா, ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேர் பெற்றீர் அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா. கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா, ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உங்களுடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவருடைய உயிர்ப்பு இந்த உலகத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. அது இந்த தாயின் வழியாகத்தான் நமக்கு இப்படி ஒரு இரட்சகர் கிடைத்தார். இந்த இரட்சகருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். தீயாவி உன் மீது வரும், உன்னர் கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும் அப்படி சொன்ன அந்த தாய்க்கு தூய ஆவியின் வல்லமை முழுசுமா கிடைக்குது. ஃபுல்னஸ், அருள் நிறைந்தவள் அப்படின்னு தான் நம்ம வாழ்த்துவோம் அந்த தாயை. அருள் நிறைந்தவள். இப்படி அருள் நிறைந்தவள் தூய ஆவின் வல்லமையை நிறைவாக பெற்றவள்.
அந்த தாய்க்கு பேர் நல்ல ஆலோசனை மாதா. சகாய மாதாலாம் பேர் வச்சிருக்கீங்க, அது ரொம்ப நல்ல வார்த்தை தான். சகாயம் செய்கிற மாதா. நம்ம நிறைய அந்த சகாய மாதாட்டா தான் ஜெபிக்கிறோம். அது வேணும், இது வேணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளையை பெறணும், வேலை கிடைக்கணும், பள்ளிக்கூடத்தில் நல்ல இடம் கிடைக்கணும், பெரிய மார்க் வாங்கி ஜெயிக்கணும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், இது சில இடத்துல கடன் கொடுத்துவேன் காணாமல் போயிடணும். இப்படிலாம் இப்படி ஜெபித்து எடுத்து அந்த மாதாட்டை நீங்கள் உருட்டி பெருட்டுறீங்க. சகாய மாதாட்டை நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நீங்கள் அம்மா ஜெபித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்களுக்கு பேர் இப்படி நல்ல ஆலோசனை மாதா? ஏன்னா she was filled with the Holy Spirit. நம்ம ஆண்டவர் தூய ஆவியானவர் அனுப்பும்போது உங்களுக்கு நான் ஒரு துணையாளர் அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாம் கற்றுத்தருவார், சொல்லித்தருவார், நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார் அந்த தூய ஆவியானவர். ஆகவே அந்த தூய ஆவியானவர் வல்லமையை பெற்றிருந்த அந்த தாய் அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க தெரியும். அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆனால் ஒரு திருமணமே நினைச்சுக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம் யோவான், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் யோசனை சொல்றாங்க. பத்தியா எப்பா அவங்களுக்கு ரசம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரசம் இல்லையா, அதை பத்தி யார்கிட்ட என்ன சொல்றோமா அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த நேரத்துல ஆண்டவருக்கு யோசனை சொல்லுகிறாங்க. எப்பா இதெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையை கொண்டு வராங்க. நல்ல ஆலோசனை மாதா. அந்த நல்ல யோசனைங்கிறது தெரியுதுல்ல அவங்களுக்கு. திராட்சை ரசம் இல்லை. அப்போ சொல்லிக்கிட்டு அந்த பணியாளர்களாக கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். 2 பேருக்கும் யோசனை கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஒரு யோசனை, ரசம் தீர்த்து போச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வேலைக்காரங்களை பிடிச்சி அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்க அப்படி யோசனை சொல்றாங்க. எப்பேற்பட்ட யோசனை இது! சொல்லிக்கிட்டு மறைந்துடுறாங்க. அவர் செய்வார், எப்படியும் என் மகன் செய்வார், அவர் சொல்லுவதெல்லாம் கேளுங்க. இதுதான் ஆலோசனை, நல்ல ஆலோசனை. இதனால நல்ல ஆலோசனை மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்த நல்ல ஆலோசனை மாதா திருத்தூதர்களோடு இருந்து ஜெபித்தாங்க அப்படி போட்டிருக்குது. இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போ நல்ல ஆலோசனை மாதா உனக்கு இது செய்யணும்னு யோசனை சொல்றது மாத்திரம் இல்ல, உனக்கு ஜெபிக்கவும் கற்றுத்தருவாங்க. ஜெபிக்க சொல்லித்தாரும் தூய நல்ல ஆவியாரே, ஜெபிக்க சொல்லித்தாரும் தூய நல்ல ஆவியாரே, பரிந்து பேசும் பரிசுத்தமாக்கும் பரமனின் திருவிரலே, பரிசுத்த ஆவியாரே, பரிந்து பேசும் பரிசுத்தமாக்கும் பரமனின் திருவிரலே, பரிசுத்த ஆவியாரே, ஜெபிக்க சொல்லித்தாரும் தூய நல்ல ஆவியாரே, ஜெபிக்க சொல்லித்தாரும் தூய நல்ல ஆவியாரே. இப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலே மாதாவும் தூயாவும் கூடவே நிற்பாங்க. மாதா வரும்போது ஆண்டவர் பக்கத்தில் நிற்பாரு, அவர் இல்லாம வரமாட்டாங்க. தூயாவையும் கண்டிப்பா தலைக்கு மேலே இருந்து உனக்கு வல்லமையை ஊற்றிக்கிட்டே இருப்பார். There is no blessed burden without the power and the unction of the Holy Spirit. I assure you. மாதாட்டு நீங்க டிவோஷன் வச்சுட்டு இல்லாம போறீங்க, நம்ம வேளாங்கண்ணி வரைக்கும் அங்கெல்லாம் போறீங்க, இதை நினைச்சு பாருங்க. அம்மா தூயாமையோட வல்லமை பெற்று தரான். நல்ல ஆலோசனை மாதா. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போய் செய்யணும், என்னைக்கு செய்யணும், இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் நம்ம நினைச்ச மாதிரி முடியாம இருக்கும். அம்மாட்ட விட்டு செலுத்திட்டே இரு. She will definitely get it done for you. Definitely she will get it done for you. இன்னைக்கு நான் இப்படி சொல்லும்போது அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமாக ஒரு காரியத்தை நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன். அதாவது நான் இந்த நேரத்தில் மாதா கொடுத்த செய்தி உங்க எல்லாருக்கும் நிறைய தெரியும். மெக்சிகோ அருகில் மாதா மாசந்தோறும் செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க.
அதை மரியாங்கிற பிள்ளைக்கு டெய்லி கொடுக்குறாங்க. அவள் வழியாக உலகத்துக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அந்த செய்தி இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு கொண்டு வந்திருக்கேன். இது மே 25 மாதா கொடுத்த செய்தி. அந்த செய்தியை முதலாவது நான் உங்களுக்கு அம்மா கொடுத்தது மாதிரியே இங்கிலீஷில் வாசிப்பேன். அங்கே மாதா பேசும்போது குரோவாசிய மொழியில் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் பலத்தில் அந்த காட்சியிலே தங்கியிருந்து அம்மா குரல்லாம் கேட்டேன். எனக்கு இப்போ உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லும்போது இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மெசேஜ் ஃபார் த டைமிங். எனக்கு உங்களுக்கு முதல்ல இங்கிலீஷில் வாசித்து தமிழாக்கம் சொல்லுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. எங்கே இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப கேட்டு பழகிக்கொள்ளுங்க. Dear children, pray with me for a new life for all of you in your hearts, little children. You know what needs to be changed. Return to God and His commandments so that the Holy Spirit may change your lives on the face of this earth, which is in need of renewal in the Spirit. Little children, be prayer for all those who do not pray. I repeat that word. Be prayer for all those who do not pray. Be joy for all those who do not see the way out. Be carriers of light in the darkness of this peaceless time. Pray and seek the help and protection of the saints, so that you also could yearn for heaven and heavenly realities. I am with you and am protecting and blessing all of you with my motherly blessing. Thank you for having responded to my call. இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பேர் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பீங்க. அதே வார்த்தையை தமிழாக்கம் பண்ணி கொடுக்குறேன். அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு புது வாழ்வு மலர என்னோடு ஜெபியுங்கள். அவங்க கூட ஜெபிக்கணும் கூப்பிடுறாங்க. பார்த்தீங்க, ஆதி திருச்சபையில் நம்ம வசந்த அன்னையோடு இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அதை தான் கூப்பிடுறாங்க. This is typical the ancient church. Our early Catholic church, Christian church, prayed with the mother, along with the mother. அதனால்தான் திருச்சபை மாதாவை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இல்லவா, she is part of the church. நம்ம கூட இருக்கிற ஒரு அங்கம். கிறிஸ்துவாகிய அவருடைய உடல்ல அவங்க ஒரு அங்கம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோடு சேர்ந்த ஒன் பாடி. நேற்று உங்களுக்கு சொன்னேன், we are part of the body of Christ. உடல் கொண்ட கடவுளுடைய உடலா இருக்கிறோம். அதுல ஒரு துண்டா இருக்கிறோம். அதுல ஒரு அங்கமா இருக்கிறோம். அந்த உடல் கொண்ட கடவுளையே கொடுத்தது இந்த தாய். அந்த தாயும் கிறிஸ்துவின் அங்கமாக இருக்கின்றாங்க. பிரிஞ்சு எங்கேயோ தூரத்தில் இருக்காங்க இல்லை. She is with us. அதுதான் சொல்றாங்க. என்னோடு ஜெபியுங்கள். திரும்ப சொல்றேன், அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு புது வாழ்வு மலர என்னோடு ஜெபியுங்கள். சின்ன குழந்தைகளே, என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பது உங்கள் இதயங்களில் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். கடவுளிடமும் அவரது கட்டளைக்கும் பணிந்து திரும்புங்கள். ரிட்டர்ன் டு காட். கடவுளிடம் திரும்புங்கள். கடவுளிடம் வாருங்கள். அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அவருடைய கட்டளைகள் ரொம்ப முக்கியம். நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நேர்ச்சை வைக்கிறேன், அது வைக்கிறேன், இதெல்லாம் வைக்கிறேன்ட்டு கடவுள் கட்டளை எங்கேயும் தூக்கி போட்டது என்ன அர்த்தம்? அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, கடவுளுடைய கட்டளைக்கு பணிந்து இருக்கிறவங்க, பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பன் எப்படி மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு இன்னொரு பொம்பளைகிட்ட போக முடியும்? முடியாது. ஆகவே கடவுளிடம் மனம் திரும்புங்கள், அவரது கட்டளைக்கு பணிந்திருங்கள். இவ்வாறு தூய ஆவியானவர் உங்கள் வாழ்வை மலரச் செய்வார். இந்த பூமியின் முகம் மாறட்டும், மலரட்டும். அதுவே உள்ளத்தில் தேவையான ஒரு புது வாழ்வு, a renewal of the spirit. சின்ன குழந்தைகளே, ஜெபிக்காதவர்களோடு நீங்கள் ஜெபமாயிருங்கள். Be prayer.
அப்படின்னா அர்த்தம் யுவர் ஹோல் பீயிங் இஸ் ப்ரேயிங். நிறைய பேர் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. சொல்றது அர்த்தம் இல்லை, நீ ஜெபி. ஈவன் those who do not pray, they see that you are praying. Be prayer to those who do not pray. ஜெபிக்காதவர்களுக்கு நீ ஜெபமாயிரு. என்ன பார்த்த பத்தியா? அது மாத்திரம் இல்லை, ஒரு வழி தெரியாதவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். சமாதானம் இல்லாத இந்த நேரத்தில் நீங்களே இருளில் வெளிச்சத்தை சுமந்து செல்லுங்கள். Be carriers of light in the darkness. எல்லாம் இருட்டா தெரியுது, எல்லாம் கொரோனா இருட்டு. Be carriers of the light. இந்த இருட்டுல என்ன பண்றதுன்னு தெரியல, நீ வெளிச்சத்தை தூக்கிட்டு போ, நீ வெளிச்சமா இரு. ஓ, இந்த பையனை பார்க்குறாங்க, எஸ், இந்த சாவை பார்க்குறாங்க, இந்த ராய்ஸில் பார்க்குறாங்க, வெளிச்சமாக இருக்காங்க. பத்தியா என்ன மகிழ்ச்சியாக இருக்கான் பாரு. எல்லாரும் வேலைப்படுறாங்க, இவன் மாத்திரம் இல்லைன்ட்டு போயிட்டு இருக்கான பாரு. ஏன்னா பி ப்ரேயர் ஃபார் தோஸ் ஹூ டு நாட் ப்ரே. ஜெபிக்காதவர்களுக்கு மத்தியில் நீ ஜெபிக்கிறவனா இரு. எந்த வழியில போகணும்னு தெரியாம நடக்கிறவங்களுக்கு நீ அங்க ஒரு வழிகாட்டியா இரு, மகிழ்ச்சியா இரு. ஒரு முகத்தில் மகிழ்ச்சி பழிச்சிடட்டுமே. ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி இப்ப ஜெபிக்கிறது, ஆண்டவரே என் உடம்பு உன் உடம்பு போல பிரகாசிக்கணும். ஆண்டவருக்கு மாத்திரம் நல்ல உடம்பு வச்சிருக்க, எனக்கு அது மாதிரி உடம்பு கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆண்டவர் உடம்பு மாதிரி நான் உடம்பு நல்லா இருக்கட்டும். அம்மாட்ட எப்படி தான் நான் கேட்க, அம்மா நீ மோட்சத்துக்கு போய் 2000 வருஷம் ஆச்சுல, ஆனால் எங்க இருக்கிறிய வயதெல்லாம் வச்சுக்கோரியே. இப்போ அம்மாவை கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2000 வருஷம் ஆச்சுது, ஆனால் 20 வயசு மாதிரி இருக்கா. அப்படின்னா her body is still bright, young, youthfulness, that is the power of the Spirit. புனிதர்களுடைய உதவிக்காகவும் அவர்களுடைய துணைக்காகவும் ஜெபியுங்கள், அவர்களுடைய துணையை நாடுங்கள், அவர்களைப் போல விண்ணகத்தை நீங்கள் தேடுங்கள். அந்த விண்ணகமே உங்கள் ஆசையாக இருக்கட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், பாதுகாப்பு தருகிறேன், தாய் என்ற விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், என் அழைப்புக்கு செவிமடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு அதை சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ்லையும் சொன்னேன், தமிழ்லையும் சொன்னேன். அன்பானவர்களே, இன்னைக்கு நல்ல ஆலோசனை மாதாட்ட ஜெபிக்கணும்னு சொல்லும்போது அம்மாவே இப்போ ஒரு வார்த்தை அருமையாக இதுதான் முதல் தடவை நான் அம்மாவுடைய செய்தியில் கேட்குறது, ப்ரே டு தி செயின்ட்ஸ் அப்படின்னு. எஸ், நான் எப்படியும் புதன்கிழமை தோறும் சூசியப்பரை நினச்சிருவேன். அப்பப்போ அந்த உண்ணியார்கிட்ட போவேன். அப்பப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயின்ட் சவேரியார். ஒரு கஷ்டமாக இருந்தால் என் சவேரியாரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பேன். பெரிய செயின்ட்டுனா மாகாணம் பெரிய செயின்ட்டு. அச்சிஸ்டா ஃபவுஸ்டினாட்ட அப்பப்போ ஜெபிப்பேன். ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனையானா ஃபவுஸ்டினா ப்ளீஸ் டேக் கேர் ஹெல்ப் மீ அப்படின்னா வந்துடுவாங்க. ஸோ அவர்களுடைய துணையை நாடுங்கள் அப்படின்னாங்க. நமக்கு புனிதர்களுடைய பிரார்த்தனை ஒன்று உண்டு. உங்கள் வீடுகள் இப்போல்லாம் நிறைய பூசிக்கலாம், கோயிலுக்கெல்லாம் போக முடியல, பரவாயில்ல, அந்த மாத பிரார்த்தனை புனிதர்களுடைய பிரார்த்தனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்கப்பா. வேற இல்லாமல் டிவியை பார்க்குறேன், அதை பார்க்க எல்லாரும் சேர்ந்து மாதா பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு புனிதர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப நேரமாக கூடி போல 10 நிமிஷம் ஆகும். ஒரு ஜமாலை சொல்லி புனிதர்களுடைய பிரார்த்தனை பண்ண ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். இதில் என்ன குறைஞ்சி போச்சுது? நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணகத்தை சேர்ந்தவர்கள். We belong to heaven. அதெல்லாம் சொல்றாங்க. Like the saints. ஏன்னா புனிதர்கள்லாம் விண்ணகத்தை நாடி தேடினாங்க, அவங்க விண்ணகத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆயிட்டாங்க. இப்போ அந்த புனிதர்கிட்ட நம்ம ஜெபித்தா இந்த மண்டகம் நமக்கு ஒரு வாடகை வீடு தான். நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்க. இதை விட்டுட்டுலாம் போல புலம்பெயர்ந்தவர்கள் வடநாட்டிலேருந்து இங்கே இருந்து வேலை செய்தவங்களா திரும்ப நடப்பிரயாணமாக போயிட்டு இருக்காங்க வடக்க. நம்ம எல்லாருமே மேலே மோட்சத்தை நோக்கி போயிட்டு கூட நடைப்பயணிகள், அவ்வளோதான். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகத்திலிருந்து நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்க. போய் தாகணும். மோட்சத்தை இப்பமே நோக்கி பாரு. அதுதான் புனிதர்களுடைய வேண்டுதல் நமக்கு அவசியம். அன்பார்களே, இந்த மாதம் நமக்கு நல்ல ஆலோசனை தர்றவங்க. நல்ல ஆலோசனை மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு அடிக்கடி ஜெபித்து பாருங்க. ஏன் இதுதான் திருச்சபை. திருச்சபையில் ஏன் இது முக்கியமானதுன்னா, தூய ஆவியானவரால் நிரம்பப்பட்ட தாய்,
தாய் என்ற விதத்தை உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுல ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் வேதனை வந்துட்டுன்னு சொல்லுவோம், பரவாயில்ல. இன்றைக்கு கூட எனக்கு மினிமம் 4 கால்ஸ் வந்திருக்கு. 4 கால்ஸில் ஒரே ஒரு கால் சந்தோஷமாக இருந்து வந்தது. 3 எதுக்குன்னா வீட்டில் டிப்ரெஷன், கஷ்டம், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அங்கேருந்து என்ன வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எம்மா இந்த நேரத்தில் வந்துக்கிட்ட முடியாது, இங்கே கேட்லாம் பூட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மாதாட்ட ஜெபிமா, ஜெபமாலை எடுத்து ஜெபி, கண்டிப்பாக ஷில் ஹெல்ப் யூ அப்படின்னு. இதே நேரத்தில் இந்த மாதாவுடைய முக்கியமான காரியத்தை பார்த்தீங்களா என்னதுன்னா, இதுதான் நல்ல ஆலோசனை மாதா, தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர். ஆகவே இந்த தாயிடத்தை நான் இப்போ உங்களுக்கு ஜெபித்தேன் பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்க சொல்லித்தாரும் தூய நல்ல ஆவியாரே. மாதா வந்து தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு எப்போதும் நம்ம ஜெபத்துக்கு இழுத்துட்டு போகிறவங்க. ஜெபிக்க சொல்லித்தாரும் தூய நல்ல கன்னிமரியே, பரிந்து பேசும் பரிசுத்தமாக்கும் பரமனி திருவிரலே, பரிசுத்த ஆவியாரே. இப்படி கூட நீங்கள் பாடலாம். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒழிய நீங்கள் எப்போதுமே மாதாட்டை ஜெபிக்கும் போது தூய ஆவியாரோடு சேர்ந்து ஜெபித்து பாருங்கள், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் இன்றைக்கெலாம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடக்கிறமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அன்பானவர்கள், இன்றைக்கி நான் சொன்ன செய்தி பார்த்தீங்களா, மாதா வந்து ரொம்ப முக்கியமாக அழுத்தமாக சொல்கிறாங்க. என்னென்னா, ரிட்டர்ன் டு காட் அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஆண்டுகிட்ட திரும்புங்க, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு பணிந்திருங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இப்படித்தான் இந்த உலகத்தின் முகத்தை ஆண்டவர் மாற்றுவார். இந்த உலகத்தின் முகத்தை மாற்ற வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியானவர் எழும்ப வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்தில் நடக்கும். நான் இப்போ சத்தமாக பேசுன்னு நினைக்காதீங்க. இது வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை, டெய்லி அவசியம். இது மாத்திரம் இல்லை, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் அவசியம் ஜெபிக்கணும். அப்போதான் உலகம் மாற்றம் அடையும். எல்லாரும் பல பிரச்சனை, கொரோனா அப்படின்ட்டு இருக்கா. என்ன கொரோனா எல்லா கொரோனா சத்து பயப்படாதீங்க. ஏதோ கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உலகம் இந்த மாதிரி இது ஒன்று வந்து இன்னைக்கு ஒரு நாஸ்தி பண்ணிட்டு இருக்குது, அது போயிடும். டோன்ட் வரி. பட் we belong to God, we belong to heaven. நம்ம கடவுளுக்கு சொந்தம், விண்ணகத்துக்கு சொந்தமானவர்கள். இந்த தேசம் இது ஒரு வாடகை வீடு தான். இதில் இருந்து நம்ம கிளம்பிடுவோம். அதனால் இன்றைக்கே நீங்கள் அதிகமாக மாதாட்ட வேண்டுங்க. நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆமென். பாவமெல்லாம் நீங்கி நின்று உன்னையே பார்த்திருக்க மாமரியே இயேசுவுக்குள் அன்பாய் நிலைத்திருக்க துணை செய்வாய், துயர் துடைப்பாய், எமக்கு வரமருள்வாய். துணை செய்வாய், துயர் துடைப்பாய், எமக்கு வரமருள்வாய். கடைக்கண் பார்ப்பாய், கருணை காட்டுவாய், அம்மா உன் கரம் நீட்டுவாய், அம்மா உன் அருள் தருவாய். நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. நினைவெல்லாம் நீயே அம்மா, தெய்வ தாய்மரியே. கடைக்கண் பார்ப்பாய், கருணை காட்டுவாய், அம்மா உன் கரம் நீட்டுவாய், அம்மா உன் அருள் தருவாய். நினைவெல்லாம் நீயே அம்மா.